சார், ஆர்டிஓ அலுவலகம் அப்படிங்கிறது டிஜிட்டல் மாறியது உண்மையா? இல்லது அதனுடைய ஊழல் மட்டும் தானா அப்படின்னா எப்படி சார் எடுத்துக்கலாம்? கண்டிப்பா ஊழல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆர்டிஓ வந்து இந்த டிஜிட்டல் மயம் ஆனனால. அதனால மக்களுக்கு உண்டான அந்த விழிப்புணர்வும் அதிகமா இருக்கு. நீங்க ஆன்லைன் ஆப்ல இந்த வாகன் அந்த ஆப் இந்த ஆப்னு ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு. அதுல ஒரு நம்பரை போட்டீங்கனால யார் ஓனர் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருது. எங்க ஏதாவது ஃபைன் கட்டணும்னா எவ்வளவு அமௌண்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருது. ஃபைன் கட்டுறதும் நம்ம ஆன்லைன்லயே கட்டுறோம். ஸோ இவ்வளவு செய்யும் போது எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். யாருமே ஒரு 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. 100 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும் உனக்கு அப்படின்ற கேள்வி எழுது. அப்படி இருக்கிறனால நம்ம ஓரளவுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து மெயின்டைன் ஆகுது. ஊழல் வந்து கண்டிப்பா இதுல வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் குறையணும். ஒரு சிலது சின்ன சின்னது ஒரு சில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து ஆர்டிஓ டைரக்டா பாருங்க அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஊழல் பரிமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் வந்து வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதையும் தடுத்துட்டா 100% ஊழல் இல்லாத ஒரு துறையா இந்த ஆர்டிஓ மாறணும்ன்றது எந்த வித சந்தேகமும் கிடையாது. சார், அப்ப நடுவுல இருந்த புரோக்கர் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆர்டிஓ சேவை செய்யற ஒரு டிரைவிங் ஸ்கூல்லயோ இல்ல தனிநபர் புரோக்கர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் போச்சுன்னு நினைக்க முடியுமா? இப்ப புரோக்கர்ஸ்னா நீங்க வந்து யாரு இந்த டிரைவிங் ஸ்கூல் தானே. யாராவது கத்துக்கிறவங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு போறவங்க வந்து போகாம நின்றுட்டாங்களா? கிடையாது. டிரைவிங் ஸ்கூலுக்கு போறவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, முன்னாடிலாம் வந்து அவங்க இஷ்டம் போல வண்டி எடுத்துட்டு அப்பா நீ வண்டி எடுத்து கத்துக்கோ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படி பண்ண முடியாது. ரெண்டாவது இட நெருக்கடி மற்றதெல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய புரோக்கர்ஸ் இவங்களாம் அதிகமா இருக்காங்க. புரோக்கர்ஸ்னா என்ன? இந்த டிரைவிங் ஸ்கூல் பீப்புள் அதிகமா இருக்காங்க. டிரைவிங் ஸ்கூல் பீப்புளே புரோக்கரா இருந்து அந்த வண்டி வாகனத்துல உண்டான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப அந்த புரோக்கர்ஸோடைய அவங்க தலையீடு இந்த புது வாகனம் மற்ற இதெல்லாம் வந்து குறைஞ்சு போச்சு. பெரும்பாலும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல குறைஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக் எல்லாமே டிஜிட்டலா இருக்கனால ஒரு அமௌண்ட் பணம் கட்டுறாங்க. ஏன்னா இவங்களே தானே கட்டுவாங்க. இதுலயே இந்த அமௌண்ட் கட்டுவாங்க. எனக்கு கேஷா கொஞ்சம் கொடுன்னா எதுக்கு உங்களுக்கு கேஷா கொடுக்கணும்? நான் அதையும் ஆன்லைன்ல பண்றேன் போது அது ஒரு ஆதாரமாயிருது. ஆக ஊழல் வந்து நிறைய கிட்டத்தட்ட 90% அந்த இடத்துல குறைஞ்சிருக்குன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ முன்னாடிலாம் டிரைவிங் டெஸ்ட் பண்றதுக்கே ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது இதுல தவிர்க்கப்படும் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா அதுல தவிர்க்கப்படும். அது அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் இந்த ஊழல் இருக்கதான் செய்யுது. அதுக்காக 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க டிஜிட்டல்ல நீங்க பணம் கட்டுறாங்க, டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நடக்குது. பேங்க் டு பேங்க் போகும்போது லஞ்சம் கொடுக்கறது எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்துட முடியுமா? நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா கட்டுங்க, உங்களுக்கு அப்பதான் நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தருவேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஓ சொல்றாரு. எதுக்கு சார்? எந்த அக்கௌண்ட் உங்க நம்பர் சொல்லுங்க, நான் யூபிஐ அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு நாளைக்கு மாட்டி விட்டுருவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல பல இடங்கள்ல தவிர்க்கப்பட்டு அது ஒரு நேர்மையா நடக்குதுன்றதா என்னோட ஒப்பீனியன். சார், இந்த ஊழல் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா மக்கள் தங்களோட உரிமையை சரியா தெரியாம இருந்துக்கிறது தான் பிரச்சனைன்றாங்க. அதாவது ஊழலுக்கு வந்து நிறைய நேரங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், மக்கள் தான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து உரிமை மற்றதெல்லாம் விட்டுருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் டிரைவிங்கே கத்துக்கல ஒருத்தர், அவர் டிரைவிங்கே தெரியாது ஆனா லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. சார் நான் ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஆர்டிஓ பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாரு. ஓகே, இந்த இடத்துல யார் மேல தப்பு? தூண்டுறவரா வாங்குறவரா? அப்படின்னா தூண்டுறவரும் தப்பான ஆளு, வாங்குறவரும் தப்பான ஆளு. ஓகே, 2 பேரும் தான் வந்து சரிசமமான குற்றவாளிகள். அதனால மக்களும் இந்த இடத்துல திருந்தணும். ஏன்னா நம்ம வண்டி சும்மா லைசன்ஸ் வாங்கி எதுக்கு? தேவையில்லை. அதனால நல்லா கத்துக்குங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, பண்ணிக்கங்க. அப்படின்ற போது கல்வி அறிவும் இதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அவங்களுக்கே ஒரு இதெல்லாம் ஒரு குற்றமாங்க அப்படிம்பாங்க. லஞ்சம் வாங்குறவனும் சொல்லுவான், லஞ்சம் கொடுக்குறவனு சொல்லுவான். என்னங்க இது, இதுக்கு போய் எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படிவாங்க. ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவு, டிரைவிங்கே தெரியாத ஒரு ஆளுக்கு லைசன்ஸை கொடுத்து அவர் வண்டி எடுத்து 10 பேரை கொன்னு அப்ப அவர் கொலைகாரர் ஆயிடுறாருல. அதனால இதெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பா அந்த இடத்துல வேணும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. சார், எதிர்காலத்துல ஆர்டிஓ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம 8 போட்டு இந்த மாதிரி எல்லாம் லைசன்ஸ் வாங்குறோம், அதை டிஜிட்டல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இல்லைங்களா? சொல்ல முடியாது. ஒரு ஏஐ கேமரா ஒன்று இருக்கலாம். ஏஐ கேமராவை கொண்டு வந்து எங்கேயாவதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல பதிவு பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டி காமி, ஏஐ தான் சொல்லும். மனுஷனே இருக்க மாட்டான் அந்த இடத்துல. வெறும் ஏஐ இல்ல நீ தப்பா ஓட்டின நிறுத்து அப்படின்னு ஏஐ சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க போய் யாருக்கிட்ட போய் லஞ்சம் கொடுப்பாங்க? அந்த ஏஐ இயக்குறவங்களா? அதெல்லாம் இருக்காது. ஸோ ஊழல் வந்து அந்த இடத்துல அறவே குறைஞ்சிரும். அப்படி குறைய 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 ஆட்டோமேட்டிக்கா மக்களும் சரியான வழியில வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஊழலை விரும்புற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊழலை நில்லுன்னு ஆயிரும். சார், மக்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒன்னு ஆர்டிஓ டிஜிட்டல் ஆயிடுச்சா
இல்ல ஊழல் டிஜிட்டலைஸ் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமாவும் இருக்கிறாங்க சில இடத்துல. கண்டிப்பா டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஊழல் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது நிரூபிக்கப்பட்டு விடும். ஊழல்னு நிரூபிக்கப்பட்டுரும். ஏன்னா பணம் கொடுக்கறனால தானே வந்து நம்மளால கரெக்டான ஆளு இவங்க அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இவங்க தான் வந்து ஊழல்வாதின்னு. ஓகே, இப்போ அந்த பணப்பரிவர்த்தனை எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னா ஊழலே நான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தோட சொல்லிட முடியும். ஆக அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால ஊழல் இல்லாம போறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. டிஜிட்டல் மயம் ஆக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா தாராளமா பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.